ஐயா பாத்தியா எப்படி முடிக்கிறான்னு? உங்களை யாராவது ஏமாத்த முடியுமா ஐயா? இதுதான் புரு புண்ணியராஜ். சொல்லுங்க. சொல்லியா? இவங்க என்னோட மாமியார் காவேரி. இவங்க என்னோட சின்ன மாமியார் சரசு. அவரு என்னோட சின்ன மாமனார். வணக்கம் ஐயா. அப்புறம் இவங்க என்னோட ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தேன்மொழி. ஆமா சார். ஆமா, இவர் உங்களுக்கு யாரு? அவர் எங்க ஏய், என்ன காத்துதான் வருது? அவர் எங்க மாப்பிள்ளை சார். இப்ப நம்புறேன். என்னடா நடராத்திரில வந்து இப்படி தொந்தரவு பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. சிட்டில நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுலயும் இந்த புருஷ முன்னாடின்னு சொல்லித்தான் நிறைய பிராணி வேலை பாக்குறாங்க. ஒரு நாள் புருஷ முன்னாடின்னு சொல்றாங்க, அடுத்த நாள் வேற ஒருத்தரோட இருக்காங்க. இவங்களும் அப்படிதான் போய் சொல்லிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இவங்க அப்படி இல்லை. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நீங்க எங்களோட பாதுகாப்புக்காக தானே வேலை செய்றீங்க. ஆமா சார். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். உங்களுக்கு இனிமே எப்ப சந்தேகம் வந்தாலும் நீங்க வந்து எங்களை பார்க்கலாம் சார். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார், அது ஒண்ணும் இல்ல சார், முட்டி வலிதான் சார். ஓ, அப்படியா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். அப்பா கடவுளே, இந்த ஆளை நம்பி யார் வேணா தப்பிக்கலாம் போல இருக்கு. போலீஸ் வீட்டுக்குள்ள வந்தாலே எல்லாருக்கும் டென்ஷன் தான். ஆமா சார். என்ன பண்றது, எங்க பொழப்பு அப்படி. நான் வேற சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டேன். புரூப்பை காமிச்சாதான் நம்புவேன். நான் வந்த வேலை இதோட முடிஞ்சிடாது, என்னைக்கும் தொடரும். என்ன புரியலையா? இந்த காலனிக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல தான் நான் குடியிருக்கேன். காவல்துறை உங்கள் நண்பன். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. உதவிக்கு வேணா எப்ப வேணாலும் என்ன நீங்க வந்து பார்க்கலாம். சரி, நான் கிளம்புறேன். எப்போதும் இந்த வழியா தான் போவேன், இந்த வழியா தான் வருவேன். அப்பப்ப உங்களை வந்து பார்த்துட்டு போவேன். நான் வரட்டுமா? எஸ் சார். சபாஷ், மெயின்டைன் பண்ணுங்க.